நம்ம பேசின அந்த இஷ்யூ எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வேற அந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன்ன்றது வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணப்பட்ட ஸ்டெபிலிட்டி.ஏஐன்னு ஒரு கம்பெனி தி ஓப்பன் சோர்ஸ் த மாடல். அதுக்கு ஈக்குவலண்டா க்ளோஸ்ட் சோர்ஸ் மாடல்ஸ் வேர் DALL-E இஸ் பை OpenAI. அதே மாதிரி கூகுளுக்கும் ஒன்று இருந்தது. கூகுள் ஆல்சோ ஹேட் அ சிமிலர் சொல்யூஷன். Google is so bad nowadays that I don't even remember their solution. But whatever. So இப்போ இது ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்யூஷன் வச்சிருந்தாங்க. இதுல பிரச்சனை வந்து என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, இந்த டெக்ஸ்ட்ல இருந்து இந்த இமேஜ் ஜெனரேட் பண்றது நம்ம தட்ஸ் வேர் ஐ திங்க் வி ஸ்டார்டட் ஆஃப் ஃப்ரம் இஸ் லைக் இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அதுதான் வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. அதாவது ஒரு இமேஜை ஜெனரேட் பண்றதுக்கு யூ ஹேட் டு, ஏன்னா அவங்க வந்து தீஸ் ஜெனரேட்டட் என்ன சொல்றது டெக்ஸ்ட் டு இமேஜ் மேட்சஸ் வந்து வேர் பார்ஸ்ட் ஃப்ரம் தி இன்டர்நெட் இல்லையா. ஸோ இட் ஹேட் கண்டென்ட் ஆஃப் லெட்ஸ் சே ஒரு ஆர்டிஸ்டோட ஃபீடை எடுத்து அவங்களோட ஃபீடுல இருந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ப்ராம்ப்ட் அடிக்கிறப்ப இட் வாஸ் வெரி யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் when you write what you write. நீ சும்மா நார்மலா அடிக்கிற டெக்ஸ்ட் அடிச்சீங்கன்னா இட் will not generate a very valid image. It will generate an image which will match the text, but you have to keep saying like இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஜெனரேட்டட் இமேஜஸ்ல கண்ணு கை இந்த விரல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்டா ஜெனரேட் பண்ணல. அது என்ன பண்ணணும், ஒரு ஆள் கேன் யூ ஜெனரேட் அ இமேஜ் ஆஃப் அ பர்சன் வித் ஒயிட் ஹேர் அண்ட் லாங் பியர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பண்ணும், ஒரு பர்சன் ஒயிட் ஹேர் இருக்கும், லாங் பியர்ட் இருக்கும், ஆனா தனியா இருக்கும்னு நினைக்கிறேன். 3 கண்ணு இருக்கும், விரல் பாத்தீங்கன்னா ஒரு 6 விரல் இருக்கும், கை வந்து அதாவது ஒரு ஆள் வந்து ஜெனரலா ஒரு கை போஸ் எப்படி இருக்குமோ, ஒரு நார்மல் போஸ் எப்படி இருக்குமோ அந்த போஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. I remember I saw an AI video in which a person was allowed to walk. It didn't follow the standard walking style. இப்படி வாக் பண்ணாப்ல. Because AI didn't know all the constraints in which mass இப்படி இருக்கணும், physics எல்லாம் ஃபாலோ பண்ணாதனால it could walk anyway. So with bent legs அவன் படுத்துக்கிட்டே வாக் பண்ணான். So நீங்க சொல்றது வந்து அந்த RL based சொல்யூஷன் அது. yes. So அது என்ன, அது வந்து that's a different topic which we can discuss later, where state machine based பண்ணி பண்றதுனால அது வேற ஒரு issue, but I get what you're saying. it is fitting to whatever it needs. And the constraint நான் என்ன வேணா கொடுக்கலாம் இல்லையா, அதுக்கு லாஜிக் பெருசா இல்ல. So you had to write specifically saying he has to have only 2 eyes. He has to have only 5 fingers. அதே மாதிரி ப்ராம்ப்ட்ல வந்து there was a positive prompt and there is something called a negative prompt. So negative prompt என்னன்னா, பாசிட்டிவ் ப்ராம்ப்ட்ல இருக்கிறதுல பாசிட்டிவா ரீஎன்ஃபோர்ஸ் ஆகும், நெகட்டிவா இருக்கிறது வந்து it will try to push it down. அதாவது அந்த மாதிரி இருக்க இமேஜஸ்லாம் வந்து it will suppress. So அந்த நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ல வந்து கை கால்லாம் வந்து 8 கை இல்லாம 6 கை இல்லாம அந்த மாதிரிலாம் you have to specify. இப்ப நாட் சேஃப் ஃபார் ஒர்க் என்ன ஸ்டெப், நியூட் போட்டோஸ்லாம் வரக்கூடாதுன்னா you have to specify all of that. அப்புறம் sometimes low quality poor quality imagesலாம் வந்து வரக்கூடாதுன்னா don't use it. all of it. So the prompt engineering was very difficult. Yeah, so to generate a very good image you have to know how to give the right prompt. Okay. And writing a prompt itself was a big art. Okay. அதுக்கு ஆர்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது ஆர்டிஸ்டுக்கு ஒட்ட போய் கொடுத்தீங்கன்னா probably you'll draw the image very faster. But the prompt வந்து the way you have to iterate and do it will take a while. And there were websites which were just dedicated to like Midjourney ஒரு கம்பெனி வந்து இந்த ஓப்பன் மாடல் எடுத்து they created a company out of it, where you basically ஏன்னா இந்த மாதிரி ரிசோர்ஸ் வந்து ரன் பண்றதுக்கு இவருக்கு வேற ஹை கம்ப்யூட் இது. So everybody cannot run it on their local systemன்றதுனால ஆன்லைன் சர்வீஸ் மாதிரி they produced it. So அந்த சர்வீஸுக்கு எப்படி ப்ராம்ப்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்குன்னு சில ஆப்ஷன்லாம் இருக்கு, அந்த இதுக்கும் சில செட் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு.
So one of the main website is Midjourney, yeah. Midjourney is the commercial version of it. Okay. Stability AI ஓட ஃப்ரீ வெர்ஷனே இருக்கு. அது வந்து அதுக்கு வந்து சிவிட் ஏஐன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க வந்து you will get models which are trained for particular scenarios. இப்ப Okay. இப்ப வந்து எனக்கு வந்து இந்தியன் ரிலேட்டடான விஷயங்களா வேணும் அப்படின்னா அதுக்காக ட்ரெயின் பண்ண இமேஜ், அதாவது நிறைய இந்தியன் இமேஜஸ் வச்சு ட்ரெயின் பண்ண மாடல் வச்சு அங்க மாடல்லாம் கிடைக்கும் உனக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் டவுன்லோட் ஒன்லி தோஸ் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய தேர் வெரி லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன்ஸ் விச் வேர் பாசிபிள். நான் சொல்ல அந்த பாயிண்ட்டை மறந்துட்டேன். இப்படி வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்ததுனால people were thinking this will be a big problem. But என்ன ஆச்சுன்னா then successive versions which were released, Stable Diffusion 1.5 was the most popular version, and then they released 2.0. That was not that popular. But later, so the other issue with this is like if I say and the image la வந்து if I had to have a text, ஏதோ ஒரு நேம், இப்போ என் பேரை வந்து நித்திலன் எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா it will not be able to write நித்திலன் in an image. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு இப்ப என்ன இருக்குன்னா, இப்ப டாலியோட ஏர்லியர் வெர்ஷன், ஸ்டேபிள் டிஃபியூஷனோட ஏர்லி வெர்ஷன்லாம் வந்து இந்த பிரச்சனை இருந்தது. வேர் இந்த ப்ராம்ப்ட் அடிக்கிறது வந்து prompt engineering was difficult, and to edit the images with the added information was difficult. Yeah. You said there are two main problems. Yeah. இப்ப என்ன ஆச்சுன்னா, with the recent release, at least that's what OpenAI is claiming, is that they have integrated ChatGPT with so முன்னாடி ChatGPTன்றது செப்பரேட்டா ஒரு ஆப்பா இருக்கும், DALL-Eன்றது செப்பரேட் ஆப்பா இருக்கும். ஸோ DALL-Eல நீ வந்து ChatGPTல யூஸ் பண்ற ப்ராம்ப்ட தூக்கி DALL-Eயோட சேர்த்து யூஸ் பண்ண முடியாது. But what OpenAI has done now is they have integrated both into a single solution. இப்போ நீ வந்து ChatGPT கிட்டயே நீ வந்து சொல்லலாம், like you can interact with ChatGPT and create DALL-E based images also. So இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, since ChatGPT is already a very good evolving prompt database நல்லா இருக்கிறதுனால, this will add more value to image generation. And the results of DALL-E என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் நான் வெப்சைட்ல பார்த்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, the adherence to the English text which we type is very strict. அதாவது it is able to generate really good images with simple prompts. நீ ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்காமயே சும்மா நார்மலா அடிச்சினாலே அதுக்கான கரெக்டான நல்ல இமேஜஸ் வந்து இப்ப ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு. This is because probably they are training, இப்ப நீ சொன்ன மாதிரி now they are very cautious on what kind of images are fed into the training cycle, and they are இப்ப இந்த காப்பிரைட் இஷ்யூலாம் சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து they are taking care of it now. And I guess there will be an extra RL based learning to know that a person has only two eyes. I think that's where they will restrict a lot of things நினைக்கிறேன். Yeah. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த ஃபீட்பேக்லாம் வந்ததுனால now they are very இந்த consistency of what first வந்து என்னன்னா, அந்த பாப்புலாரிட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் லெவல்ல ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்க மாடல்ல வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் ஆகி டெக்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லா கிளியரா வருது. ஹியூமன் ஃபேஸஸ், ஹேண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியரா ஜெனரேட் ஆகுது. அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப all these problems has been fixed அப்படின்னு சொல்லி இப்ப it is a better version. Obviously they have made some improvements and it doesn't produce some stupid images. At least it produces reasonable images. So this is the text to image generator. It's very interesting. Maybe we can end this by I want to ask you by one question. What are the use cases of these models, and what are the use cases of this model? Maybe we can end with that actually. இத வச்சு what can I use to do with this model? ஸோ இதை வச்சு இப்போ வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நானும் ஒண்ணு அது மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட் இது இமேஜை வச்சே வந்து என்னன்னா, யூ கேன் நவ் incorporate anything into an image without being a big artist. Like even if you are not a big artist, you can incorporate anything into it. So if I want to generate a person or இப்ப இந்த மாடல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
மாடல்லாம் நீ தேவையில்ல. ஏஐ இப்ப வந்து ஜெனரேட்டட் மாடல வச்சு ஓட்டிக்கலாமா? இல்ல. ரியல் லைஃப் மாடல்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ ம். ஒரு ஆட்லலாம் வந்து நடிக்கிறதுக்கெல்லாம் வந்து தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஹியூமன்ஸ் டூ பி லைக் திஸ் அண்ட் அவங்க இந்த மாரி ட்ரெஸ் ம். போட்டிருக்கணும். இந்த மாரி ஹேர் டூ இருக்கணும். அப்படிலாம் இருக்குல்ல. ம். தே ஆல் வில் பி ரீப்ளேஸ்ட் வித் ஏஐ பேஸ்ட் மாடல்ஸ். ஸோ ஓகே. என்ன ஆகும்னா, இப்ப நீ வந்து ப்ராடக்ட்ஸ் மாடலையே மாடலால் ரீப்ளேஸ் பண்றீங்களா? ஆமா. அ அது 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 என்ன ஆயிடுது, இப்ப நீ வந்து அவங்க அந்த மாரி ஒரு அழகான ஃபேஸு இல்ல ஏதாவது ஒரு அ எ எ மாடலுக்கு எல்லாம் தேவையான இதெல்லாம் வச்சுட்டு, நீ உன் ப்ராடக்ட் அதுக்குள்ளார வச்சு, யூ கேன் கிரியேட் ஆட்ஸ் அ ஈசிலி நவ் இமேஜ் பேஸ்ட் ஆட்ஸ் பிரெட்டி குயிக்லி. பிரிட்டி குயிக்லி. ம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? இது 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 வந்து ஒன் சொல்யூஷன். லைக் திஸ் இஸ் ஸ்லோலி இன்கார்ப்பரேட் இன்டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இமேஜ் ஜெனரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப நீ வந்து அ பிரசன்டேஷன் ஏதாவது பிரசன்ட் பண்றப்பலாம் கூட இமேஜ் இத வச்சு நெறைய பண்ணீன்னா, இப்ப யூ கேன் யூஸ் டெக்ஸ்ட் டூ டைரக்ட்லி ஜெனரேட் ஆல் தீஸ் இமேஜஸ். ம். So you needn't இப்ப கிராஃப்ல ஏதாவது ஜெனரேட் பண்ணணும்னா, you can always specify it as text and that will generate the corresponding graphs for you. அந்த மாரிலாம். That is the goal. ம். Anything which is visual can be generated automatically from text. அதுதான் ஐடியா. இதுல வந்து Even you நெக்ஸ்ட் are looking at videos, PowerPoint presentations. so the Uh, natural extension now is mm, அடுத்தது இந்த இமேஜஸ்ல இருந்து அடுத்தது வீடியோஸ். mm. வீடியோஸ்லாம் வந்ததுன்னா இப்ப விஎஃப்எக்ஸ், கிராபிக்ஸ் அந்த மாரி ஏரியாலலாம் இப்ப நான் உன்னோட இப்ப இப்ப நம்ம நம்ம 2 பேரும் இப்ப பேசிட்டு இருக்கிற வீடியோ எடுத்து வி கேன் ட்ரை டு மேக் இட் மோர் இப்ப இதுல ஃபில்டர்ஸ்லாம் ஆட் பண்றீங்கல்ல. என்ன ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நல்ல அழகான மாடலா போடலான்னு இருக்க நீ. ம். ஆமா. ம். நம்ம பேசுறது தான் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் வேற யாராவது அழகா 4 பேர போட்டோம்னா, அத வச்சு அட்லீஸ்ட் 4 பேர் வந்தாங்கன்னா. அ அதுக்கெல்லாம் வேற வெப்சைட் இருக்கு நித்திலன். அந்த வெப்சைட் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற ஸ்டேபிள் டிஃப்யூஷன். நோ தட் இஸ் ஒன் ஆஃப் ஓ தி பை பிக் த வே இண்டஸ்ட்ரி அது இல்லையா? தட் இஸ் a வெரி பிக் இண்டஸ்ட்ரி. ம். சோ நான் நீங்க சொன்ன சிவிட் ஏஐ நீ போய் பார்த்தீங்கன்னா, ம். அ அனிமே அ அந்த ஜாப்பனீஸ் ஆர்ட் எல்லாம் இருக்குல்ல. தே மாங்கா. ஆர் ம். மாங்காலாம் வந்து தே ஆர் லைக் கிரேசிலி டூயிங் இட். um and even for the NS not safe for work ம். NSFW ஓகே. uh, பீப்பிள் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அது அந்த அந்த அது பான் அந்த கன்டென்ட். அது வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்டென்ஷன் இஸ் இட் வில் ஸ்லோலி ரீப்ளேஸ் விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் அண்ட் ஆல் ஆஃப் இட். ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் வந்து வீடியோ விச் வில் கம் சூன். இப்போ இன்னும் ஸ்டேபிளா நிறைய வரல சொல்யூஷன்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். இப்ப இதுல இருந்து அடுத்து டெக்ஸ்ட் டு 3D இஸ் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி. 3D அப்புறம் மெட்டாவர்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இது வந்து இட் பி a ஸ்டார்டிங் பிளேஸ் மாதிரி. அதான் இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ No, லெட்ஸ் சி. very interesting, Nithilan. Shall we discussed this new text to image generator? நீங்க சொல்றத பார்த்தா ப்ராப்ளம் it can வித் have மோ a bright future. ம். தெரியல. இட் லுக்ஸ் இட் லுக்ஸ் இட் லுக்ஸ் As a இன்ட்ரெஸ்டிங். pessimistic myself in these technologies, I feel what are the limitations தான் வந்து instead of it's very difficult to keep on iterating with these models to get the perfect one. For example, if you look at ads or VFX, people look at even single pixels and keep on correcting them pixel by pixel. So a lot of work and effort goes into it. So this will my understanding is that this will be a good for amateur artists, maybe as a initial playground before யா generating the actual content. Maybe we can use this for come up with some storyboards and things. That'll be interesting. Uh, இப்ப வந்து ரொம்ப மேஜரா யூஸ் பண்றது வந்து ப்ரீ விசுவலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு சீன எடுக்கிறதுக்கு முன்னாடி mm, ஒரு ரஃப்பா ஒண்ணு வரைஞ்சு காட்டுறது. mm. இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஸ்டோரி போர்டிங் சொல்லுவாங்க. ப்ரீ I விசுவலைசேஷன். understand. This will be useful for that. After that, I think I don't think இப்ப so. வந்து இது ஆல்ரெடி அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Mm, இருக்குல்ல. mm. காமிக்ஸ் வந்து முன்னாடி ஹேண்ட் ட்ரானா இருந்தது. தே ஆர் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் டெக்ஸ்ட் டு இமேஜஸ் பேஸ்ட் காமிக் ஜெனரேஷன் தான் Yeah, I வந்து. think any some low level comics they can live with it. நினைக்கிறேன்.
Yeah, ம். yeah, I agree. I think people at certain level will ஆனா be there. Mm. இதுல என்ன சொல்ல வரதுன்னா, திஸ் வில் நாட் நம்ம அகைன் த பாயிண்ட் which I think is a recurring theme across all our discussion is this will not replace artists. Yes. Mm. This will start to coexist with artists. It will help artists. Yeah. Yeah, yeah. இது One வந்து of my friend artist also வந்து said the same thing actually. ம். He told a artist very good example. I think this will help you. He was a ம். programmer. He was telling me this will help me program faster. கரெக்ட். But if I am not a programmer, this is of not use to me. கரெக்ட். Ama. It will improve your speed. But if your actual speed is 0, this will not help you 0 anywhere, go into anywhere. everything is nothing தானே. So Mm. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. So So I think it will help the artist to do things quicker, be more productive. I agree. It is a very productive tool, productivity improvement tool, this AI. But there is where this will replace people and completely generate everything on its own, talk to each other and come up with some super intelligence. I don't agree with it. Anyway, let's see. I think it's really very interesting. Maybe in அதுக்கு the next ஜெமினை அதுக்கு. ஜெமினை is நோடா. when is the Gemini being out actually? Is it out next தெரியல. week? It should be there out in probably another 1 month or so. Like Okay. Maybe next week we can discuss about the actual architecture of the stable diffusion. பண்ணலாம். That should be interesting. I'll probably come up with some I have some good material on it.